மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் எஸ்ஐடிங்கிற விஷயமும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் எங்களுக்கு எதிராக தெரிவித்த கருத்து விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்சி தானா தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கட்சியும் விஜயும் டேமேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப காட்டமான சில விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரெண்டுத்தை ஃபைட் பண்ணி தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. ஆனால் அவங்க நினச்சது இங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதான் நம்ம சுவாரஸ்யமாக இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டு எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எப்படி இங்கே சென்னை ஹைகோர்ட் எப்படி விசாரிச்சாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் இங்கே எப்படி விசாரிச்சாங்க, அது புரியல. இந்த தனி நீதிபதி எப்படி எஸ்ஓபி கேட்ட ப்ரேயரில் அவர் எப்படி எஸ்ஐடி போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சில கேள்விகள்லாம் முன் வச்சாங்க. ஸோ அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றனால தான் இந்த வழக்கு போன வாரம் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணை முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய மதுரை பெஞ்சையும் சென்னை பெஞ்சையும் ரெண்டு பெஞ்சும் என்ன பண்ணாங்க, இது சார்ந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. உறுதிமொழி பத்திரத்தை எப்படிலாம் கேஸ் ஹியரிங் போயிட்டு இருக்கு, ரிப்போர்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க.